கண்களில் ஏற்படும் பாதிப்புகள். கண்ணானது மிகவும் உறுத்துணர்ச்சி கூடிய, எளிதாக பாதிப்படையக்கூடிய அங்கமாகும். எனவே கண்ணில் ஏற்படும் சிறிய தாக்கமும் பார்வையை பாதிக்கக்கூடியது. கண்ணின் உருவமானது கண்ணாடியுடனீரின் அமுக்கத்தினால் கோளமாக பேணப்படுகின்றது. கண்ணின் முன்புறமானது விழிவன் படலத்தால் மூடப்பட்டுள்ளது. கண்ணில் கருப்பாக உள்ள பகுதியின் நடுவிலுள்ள கண்மணி எனப்படும் துளையினூடாக ஒளி உட்சென்று விழித்திரையில் பிம்பத்தை தோற்றுவிக்கின்றது. கண்கள் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு முதலுதவி செய்யும் போது முதலில் கண்களுள் ஏதேனும் பொருட்கள் உள்ளனவா என அறியவும். இதற்காக டோர்ச் வெளிச்சத்தினையோ அல்லது வேறு பிரகாசமான வெளிச்சத்தினையோ பயன்படுத்த வேண்டாம். ஏனெனில் செறிவான ஒளிக்கு கண்மணி துவாரம் சுருங்குவதால் பாதிப்பு அதிகப்படலாம். குளிர்ந்த நீரில் சுத்தமான துணியொன்றினை தோய்த்து ஒத்தடம் கொடுப்பதால் கண்களில் ஏற்படும் நோவினை சிறிதளவாயினும் குறைக்கலாம். கண்களுள் ஏதேனும் பொருட்கள் இருப்பின் அல்லது காயம் இருப்பின் உடனடியாக மருத்துவ உதவியை நாடவும். மருத்துவரிடம் பாதிக்கப்பட்டவரை கொண்டு செல்லும் போது நிமிர்த்தி படுக்க வைப்பதோடு தலையை அசையாமல் வைத்திருக்க வேண்டும். இதற்காக மணற்பையை பயன்படுத்தலாம் அல்லது முதலுதவியாளர் ஒருவர் தலையை அசையாமல் பிடித்திருக்கலாம். தலையை அசையாது வைத்திருப்பதன் மூலம் கண்களிலிருந்து கண்ணாடியுடனீர் வெளியேறுவது குறைக்கப்படுகின்றது. மேலும் மருத்துவரிடம் எடுத்துச் செல்லும் முன்னர் 2 கண்களையும் மூடி சுத்தமான துணியால் கட்டவும். இரசாயன பொருட்கள் கண்களில் படுதல் மிகவும் ஆபத்தானது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மிக விரைவாக சுத்தமான ஓடும் நீரில் 30 நிமிடங்கள் வரை கழுவவும். பின்னர் கண்களுள் ஏதேனும் சிறிய துணிக்கைகள் இருப்பின் அவற்றை அகற்ற முயற்சிக்கவும். தொடர்ந்து மருத்துவரிடம் கொண்டு செல்லும் வரை இடையிடையே கழுவவும். குளிர்ந்த நீரில் சுத்தமான துணியொன்றினை தோய்த்து ஒத்தடம் கொடுப்பதும் பயனுள்ளதாகும். தீயினால் கண்களில் காயம் ஏற்படும் போது அதனையும் மற்றைய தீக்காயங்கள் போலவே கருத வேண்டும். அதாவது கண்களை குளிர்ச்சியாக பேண வேண்டும். கண்மடல்கள் எரிந்திருப்பின் அவற்றை நீக்கி கண்களை அவதானிக்க முயலக்கூடாது. ஏனெனில் இச்செயற்பாடு பாதிப்பினை அதிகப்படுத்தக்கூடியது. கண்களில் தூசி விழுந்த ஒருவரை முதலில் ஓரிடத்தில் அமைதியாக அமரச் செய்தல் வேண்டும். பின் அவர் கண்களை ஒட்டுவதற்கு ஒரு கோஸ் துணியினை கொடுக்கவும். கண்களில் ஏதேனும் முதலுதவி செய்ய முன்னர் முதலுதவியாளர் தனது கைகளை கழுவியிருத்தல் அவசியமாகும். கண்களில் தூசி விழுதல் மட்டுமன்றி கண்ணாடி அணிதல் காரணமாகவும் கண்ணிமைகளுக்கு அலங்கார பூச்சிடல் காரணமாகவும் கண்களில் உறுத்தல் ஏற்படலாம். கண்களில் தூசி விழுந்த ஒருவருக்கு முதலுதவியை ஆரம்பிக்கும் போது முதலில் கண்களைச் சுற்றி துடைக்க வேண்டும். பின்னர் கண்களினுள்ளே தூசு துகள்கள் உண்டாவென சோதிக்க வேண்டும். இதற்கு கண்ணினை சுத்தமான நீரினால் கழுவி கோஸ் துணியினால் ஒற்றவும். கண்களை கழுவ பயன்படுத்திய நீரில் ஏதேனும் உள்ளனவா என அவதானிக்கவும். துணிக்கைகள் ஏதும் இல்லாதவிடத்து கண்கள் உருட்டுகின்றதா என பாதிக்கப்பட்டவரை கேட்கவும். கண்களில் உருட்டுதல் இருந்தால் கண்களின் மேலிமையை கீழிமைக்கு மேல் இழுத்து பிடிப்பதன் மூலம் கண்களுள் உள்ள துணிக்கைகளை வெளியேற்ற முயற்சிக்குமாறு பாதிக்கப்பட்டவருக்கு கூறவும்.
பாதிக்கப்பட்டவரின் கண்களினுள் உள்ள துணிக்கையை முதலுதவியாளரே அகற்றுவதாயின், முதலில் பாதிக்கப்பட்டவரின் தலையை உறுதியான ஆதாரத்தில் சாய்த்து வைத்து, சிறிய டோர்ச் லைட்டின் உதவியுடன் கண்களினுள்ளே ஏதேனும் ஒட்டியுள்ளதா என்பதை ஆராயவும். இதன்போது கண்களின் மேல் கீழ் மூலைகளை தெளிவாக அவதானித்து தூசுத் துணிக்கைகள் உள்ள இடங்களை அடையாளம் காண்க. அவதானிக்கக்கூடிய துணிக்கைகளை நனைத்த துணியொன்றின் முனைப்பகுதியால் அல்லது இதற்கென விசேடமாக பயன்படுத்தப்படும் பஞ்சு பொருத்தப்பட்ட தடியொன்றினால் நீக்குவதற்கு முயற்சிக்கவும். தலைகள் உறுதியான ஆதாரம் ஒன்றில் சாய்த்து வைக்கப்பட்டிருத்தலை மீண்டும் உறுதி செய்யவும். கண்களின் மேலிமையை மறுபக்கம் திருப்பி முன்னரே தயார்படுத்தப்பட்ட பஞ்சுகள் பொருத்தப்பட்ட தடிகளைக் கொண்டு கண்ணினுள்ளே சிக்கியுள்ள துணிக்கைகளை கவனமாக அகற்றுக. கண்களுள் வேறெந்த துணிக்கையும் இல்லை என்பதை உறுதி செய்து கொள்வதற்காக மீண்டும் ஒரு தடவை கண்களை சுத்தமான நீரினால் கழுவவும். பின்னர் டோர்ச் லைட்டின் உதவியுடன் கழுவுவதற்கு பயன்படுத்தப்பட்ட நீரை ஆராயவும். வாசிப்பு அட்டையை வாசிக்கும்படி கண்கள் பாதிக்கப்பட்டவருக்கு அறிவுறுத்துவதன் மூலம் அவருக்கு கண்களில் வேறெந்த பாதிப்பும் இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளவும். கண்கள் மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டியவை என்பதால் முதலுதவிச் செயற்பாடுகளின் போது மிகவும் விழிப்பாக செயற்படவும்.